வைப்பா நம்மப்பா நெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பரமோநியாம் நிதே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணச்சக்ஷுः ஸ்ரோத்ரம் தோபலமிந்திராணி சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம் மாமா பிரம்மம் நிராகரோத் நிராகரணமே அஸ்து நிராகரணமே அஸ்து ததாத்மானி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தர்மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகோபனிஷத்தினுடைய 199வது மந்திரத்தை பார்க்கலாம், சிந்திக்கலாம், விசாரம் செய்யலாம். நேற்று பார்த்த வரைக்கும் குரு சாநித்தியம் முக்தி தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நேற்று பேசிகிட்டு இருந்தோம். அதுதான் அந்த வழி தான் பெருவழி. யதாசனம் யதாசாஸ்திரம் யதாதேசம் யதாசுகம் யதாசம்பவம் சத்சங்கம் இமாம். சத்சங்கம்ங்கிறது சத்துவிச்சாரம் பண்ணுற இடமெல்லாம் சத்சங்கம். சத்விச்சாரம் பண்ணுறது இந்த பிரம்ம வித்யா பொறுத்த வரைக்கும் குரு சாநித்தியத்தில் மட்டும்தான் நடக்குது. பொது இடத்துல இது நடக்கிறதில்ல. எந்த கோயில்லையோ எந்த ஒரு அரங்கத்துலேயோ நாங்கள் உபநிஷத்து இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு இல்லை. இது பெரிய மடாதிபதிகள், சன்னியாசிகள், ரிஷிகள், முனிவர்கள் இது பிரம்மஞானத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு விருப்பமுடையவர்கள் சிபிர் நடத்துகிறாங்க. எப்பயாவது அது நார்த்தில் சவுத்தில் கிடையாது, நார்த்தில் நடக்குது. அதில் பல ஞானி பெருமக்கள், யோகிகள், சித்தர்கள்லாம் ஒன்றா கூடி ரவுண்டாக உக்காந்து விடிய விடிய விசார வினிமயம் பண்ணுவாங்க. இது சவுத்து தான். நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி ஒரு சாபக்கேடுன்னு நினைக்கிறேன் நான். சவுத்துக்கு இதெல்லாம் கிடைக்காமலே இருக்குது. அது எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு கிடைக்காம இருக்குது. இது வருத்தம் தரக்கூடியது. அதனால் சத்து விசாரம் பண்ணக்கூடிய இடம் ராமாயண மகாபாரதம் பேசுகிற இடம் இல்லை. இது ரொம்ப அரிய விஷயத்தை பேசுகிறதா இருக்குது. அதனால் குருவோட ட்ராவல் பண்ணுனா மோட்சப்பத்து கிரமம், இது மோட்சத்துக்கு அழைச்சிட்டு செல்லக்கூடிய வழியானது. தாவது விசாரேத், அது வரைக்கும் விசாரம் செய். பிராக்யோ முமோக்ஷோயே, அறிவாளிகளே, எது வரைக்கும் விஸ்ராந்தம் ஆத்மனி, ஆத்மாவளியின் உட்கார்ற வரைக்கும். அதான் அந்த லைனு தான் துரிய விஸ்ராந்தின்னு சொல்கிறோம். அந்த நிலையில் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகி சமத்துவமாக இருக்கீங்க. சமநிலை ரசம், ஏக ரசம். இது வரைக்கும் வாழ்க்கை சம்சாரி 9 ரசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனை ஒரு ரசத்தில் உட்கார வைக்கிறது தான் துரிய விஸ்ராந்திங்கிற ஒரு பதம். அது ஒரு நிலை. அது அந்த நிலையை நோக்கி தான் பயணிக்கிறோம். இன்றைக்கி மேற்கண்ட இந்த 199 மந்திரத்திலேருந்து பார்க்கலாம். பிரம்மனோ தன்யத்தே விஸ்வம், பிரம்மமே விஸ்வத்தை உருவாக்குவதும் வளர்ப்பதும், தன்யத்தே வளர்ப்பதும். மனசேவ சுயம்புவா, மனிதன் அதில் மனுஷன் மனோமயம், அதான் மனுஷன், ஜீவராசிகள், ஜெகத்து, பஞ்சபூதம் எல்லாம் சேர்ந்து மனோமயம். விஸ்வம் என் நாம பரிதிருஷ்யத்தே, இதெல்லாம் சேர்த்தா ஜெகத்துன்னு சொல்கிறோம். விஸ்வம் என்ற பெயரில் தென்படுகிறது.
இதில் தைத்திரிய உபநிஷத்து ஒன்று, ஏஷ பிரம்மம் மனுஷ்ய ஹிருதய ஆகாஷே மனோமய, மனம்னே சொல்லுது. இந்த பிரம்மமானது மனிதனுடைய ஹிருதய ஆகாசத்தில் மனோமயமாக இருக்கிறதுன்னு சொல்லுது. சித்துன்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல உங்களுக்கு தெளிவு பிறக்குதா? மனம்ங்கிறது அந்த இடத்துல சித்து தான் மனமானு வேலை செய்யுது, பிராணனாக வேலை செய்யுது, அகங்காரமாக வேலை செய்யுது. அந்த கரணம்னு சொன்னாலே 17 தத்துவம் இருக்கு இல்லையா? அதில் பிரதானமாக மனதை மட்டும்தான் பேசுகிறோம். மனதுக்கு ஆதாரம் சித்து. இப்போ மனம்தான் மனிதனாக இருக்குது, இந்த சித்து தான் மனமாகி வேலை செய்யுது. அதை அந்த மந்திரம் அழகாக எடுத்து, தைத்திரிய உபநிஷத்து மந்திரம் இது. ஏஷ புருஷக மனோமயக ஹிருதய ஆகாஷே ஏஷ புருஷக மனோமயக, இந்த புருஷன் மனோமயமாக இருக்கிறான். அப்போது வந்து நமக்கு இன்னும் கிளாரிட்டி போகுது. கிளாரிட்டி வருதா? சித்து சத்துன்னு 2 பேசுகிறோம்ல, யாரும் அப்படி பேசுகிறதில்ல. எந்த ஞானிகளும் எந்த பிரம்மஞானம் அறிந்தவர்களும் சித்தை பிரித்து பேசுகிறதில்ல. சித்து தான் வாழ்நாள் ஃபுல்லாக துவைத்தத்தை உருவாக்குறது. சித்து தான் மனமாக 2ஆக பார்க்கிறது. சித்து தான் இப்போ சம்சாரம், சித்து தான் உலகம், சித்து தான் அந்த கரணங்களை வச்சு இந்த உலகத்தை தூய்க்கிறது, சித்து அசைக்கிறது, சித்து அனுபவிக்கிறது. இதெல்லாம் சத்துக்கு இல்லையோ அதெல்லாம் சித்துக்கு இருக்குது. சத்து ஒன்றுமே கிடையாது, வெறும் ஆதார சக்தியாக இருக்குது. அதுக்கெல்லாம் மந்திரம் கிளாரிட்டி கொடுக்குது. இதெல்லாம் நுட்பமாக எல்லா உபநிஷத்தையும் அனலைஸ் பண்ணும்போது இது நமக்கு ஒரு பூர்ணமான பிரம்மத்தினுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெளிவாக கிடைக்கிது, சந்தேகம் இல்லாமல் கிடைக்கிது, உறுதியாக கிடைக்கிது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறவங்களுக்கு கூட இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க கிளாரிட்டி கிடைச்சிருக்குமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான். அவங்க வந்து என்னென்ன ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறதுனால ட்ரெடிஷ்னலாக சத்தை மட்டும்தான் பேசுவாங்க. சத்தினுடைய லட்சணங்களை தான் அது சொல்லப்பட்டிருக்கு, சித்தினுடைய லட்சணங்கள் சொல்லப்படுவதில்லை. நான் கர்த்தா நான் போக்தாளுங்கிற வார்த்தையில் தான் எல்லாருக்குமே குழப்பம் இருக்குது. எல்லா சிஷ்யர்களுக்கும் ஆத்மா நான் கர்த்தா நான் போக்தா அப்படிங்கிறதுல இந்த பெரிய குழப்பம் இருக்குது. மற்றவர்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நான் கர்த்தா நான் போக்தால குழப்பம் இருக்கா? அப்புறம் இந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பொருள் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதில் குழப்பம் இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி பொருட்கள் இருக்குது, ஜகத் இருக்குது, ஜீவராசிகள் இருக்குது. அதாவது பஞ்சபூதம் இருக்குது, பொருட்கள் இருக்குது, ஜீவர்கள் இருக்காங்க, ஜீவராசிகள். இவங்களாம் இல்லைன்னு சொல்லுதே வேதம், அது என்னால் ஏற்றுக்கவே முடியலையேங்கிறான். நாம் தான் அங்கே என்ன கிளாரிட்டி கொடுக்குறோன்னா, இல்லைன்னு சொல்லலை, இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். இது எது காலம் நிர்ணயிக்குது அந்த அவன் உணர்றதுக்கு. ஒரு முமோக்ஷோ கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த உலகம் இல்லை, இது மித்தே அப்படின்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டான். லாஜிக்கு சிந்தனை உடையவன் என்ன பண்ணுவான்? என்ன அதோ இருக்கு இல்லைன்னு எப்படியா சொல்கிறீங்கன்னு அதில் நானும் உடன்படுறேன். ஆனால் சாமானிய நிலையில் நிறந்து அவன் அப்படி தான் சொல்லுவான். ஒரு லாஜிக்கு இந்த புத்தியை வச்சு பேசுகிறவன் அப்படி தான் பேசுவான், மனதை வச்சு பேசுகிறவன் அப்படி தான் பேசுவான், அகங்காரத்தை வச்சு பேசுகிறவன் அப்படி தான் பேசுவான், டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சு பேசுகிறவன் அப்படி தான் பேசுவான். ஆனால் அனுபூத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுபூத்திக்கு அவன் போகிறதில்ல. ஆனால் அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நாம் எந்த வார்த்தையை கையாண்டோம்னா, நீ இல்லைன்னு சொல்லலப்பா, நீ இருக்க மாட்டேன்னு சொல்கிறோம். இந்த பொருட்கள் இங்கே இருக்க இல்லைன்னு சொல்லலை, இருக்காதுன்னு சொல்கிறோம். நாங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோமே, எப்படி இல்லைன்னு சொல்ல, இன்றைக்கி இருப்பீங்க நாளைக்கு இருப்பீங்களே, நீயும் சொல்ல முடியாது நானும். அப்போ தோன்றும் நிற்கும் மறையும் தான் மித்தினுடைய லட்சணம். பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்லும், மித்தினுடைய லட்சணம் சொல்லும். சித்தினுடைய லட்சணத்தை அது சொல்கிறதில்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்துல சில உபநிஷத்துக்களை சின்மயி, சித்து, சின்மாத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப நுட்பமாக மறைச்சி சொல்லுது. புரியுதா?
அதை சித்துங்கிறத நாம் சக்தின்னு சொல்கிறோம், அம்பாள்னு சொல்கிறோம், வேறு ஒன்று. ஏன்னா உலகம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அனுபவத்தில் இருக்கா இல்லையா? அனுபவத்துலேயும் இருக்குது, அறிவுலேயும் இருக்குது. ஆனால் ஆராய்ச்சி பண்ணால் அனுபூதிக்கு போனால் இல்லை, ஒன்று தான் இருக்குது. அதை தான் அவன் அவள் அதுன்னு சொன்னோம், இல்லை நிலை அலை நுரைன்னு சொன்னோம். இதில் குழப்பம் நெட்வொர்க்கு, சிம் கார்டு, செல்ஃபோனுன்னு சொன்னோம். இதனால் மூணுமே பொருத்தமான உதாரணங்கள் தான், நடைமுறையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த தத்துவப்படி இந்த மனசேவை சுயம்புவா தானாகவே உற்பத்தி ஆகிற மனசு தானாகவே எப்படி உற்பத்தி ஆணுச்சு? ஈஸ்வர சங்கல்பத்தினால தான் உற்பத்தி ஆகுது. ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுது? பிரம்மனும் தன்யத்தே விஸ்வம் மனசேவ சுயம்புவா, மனதினுடைய உற்பத்தினால் இந்த பிரம்மமே இந்த ஜகத்தாக இருக்கிறது, பிரம்மமே இந்த மனமாக ஜகத்தாக இருக்கிறது. இப்போ சொன்னல தைத்தரியத்தில் இறுதி ஆகாசே ஏச புருஷக மனோமயக அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்லுது. நல்லா ஆதாரமாக நமக்கு ரொம்ப கிளாரிட்டி வரணும். ஆனால் மனோமயம் எதெல்லாம் மனோமயம்? மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாலுமே மனோமயம். பிராணனும் மனோமயம்தான். புரியுதா? இப்போ ந பாஹ்யோ நாப்பி ஹிருதய சத்ரூபம் வித்தியத்தே மனக. இந்த மனதை வெளியில் பார்க்க முடியாது, உள்ளேயும் பார்க்க முடியாது. ஆனால் எதுவாக நீ சொல்கிறியோ அதுவாக இருக்கும். நீ எதெல்லாம் சொல்கிறியோ அதெல்லாம் மனம்தான். நீ எத்தனை பொருள் சொல்கிற அந்த பொருள் எல்லாம் மனம்தான். உன்னுடைய மனம்தான் அந்த பொருள். தத்ரூபம் எதர்த்த பிரதிபானம் தன் மன இத்யா அபிதீயத்தே. எதெல்லாம் நீ பார்க்கிறையோ, பொருள்னு சொல்கிறையோ, சங்கல்பம் செய்கிறியோ, விகல்பம் செய்கிறியோ, சங்கல்பம் செய்யும், ஆசைப்படும், சந்தேகப்படும், எல்லாம் சங்கல்ப விகல்பாத்மகா மனக. சங்கல்பம் விகல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை மனம் என்று சொல்கிறார்கள். இந்த மனம் உள்ளே போனால் சுகம், வெளியில் போனால் துக்கம். ஆத்மவசம். இப்போ மனமே இல்லாட்டினாலும் நீங்கள் சுகம்தான். அந்த மனமே இல்லைனாவே சுக உணர்வு தானாமே வந்துடும். மனம் இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் சுக உணர்வை நல்லா அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ மனம் தான் என்ன பண்ணுது? ரெஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்கள் உள்ளே போக விடாமல் ரிஜெக்ட் பண்ணி சித்த சத்தோட சேர விடாமல் இங்கே பாரு, அங்கே பாரு, அதை பாரு, ஒரு குழந்தைய கிளுகிளுப்பு காமிச்சு அருகே நிறுத்துகிற மாதிரி நம்மளை டைவெர்ட் பண்ணுற மாதிரி இந்த சித்தை டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மனம்தான். அதோடைய சுபாவம் அதான் வேலை. அது சுபாவமே ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான், பிரதிபலிக்கிறது தான், டைவெர்ட் பண்ணுறது தான் அதோடைய வேலை. ஒன்றில் நிற்காது, ஒன்றை நோக்கி போகவே போகாது. நீ மனதில் இருந்தால் தானே இந்த பிரச்சனை. நீ புத்திக்கு போய்டு. இந்த குரு சொல்லக்கூடிய வார்த்தைகளை சிந்திச்சு பாரு. அந்த வார்த்தை தான் உனக்கு படிக்கட்டாக என்ன பண்ணுது? உள்ளே அழைச்சிட்டு போகிறது. அதனால் முதல்ல அறிவு நிலையில் பூரணமாக நம்ம அறியணும். அறிவு நல்லா வந்துச்சுன்னா அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக வந்து தான் ஆகணும், வர வழியே கிடையாது. இன்னொன்று, அனுபவத்துக்கு போகணும்னா ஈஸியாக போகணும், சீக்கிரமாக போகணும், அறிவுலேருந்து சீக்கிரமாக போகணும், உள்ளே போகணும்னா ஓங்கார ஜபம் அதி உத்தமம். ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓங்கார ஜபம் இந்த வார்த்தையை உங்களோடு பொருந்தும், அவரோடு பொருத்தும். எந்த வார்த்தையை நான் மந்திர வார்த்தைன்னு சொல்கிறேனோ, எந்த வார்த்தை உங்களுக்குள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துதோ அந்த வார்த்தை நல்ல விளைவை ஏற்படுத்தணும்னா ஓங்காரம் ஜபம் உத்தமம். அறிவு அனுபவமாகிறதுக்கு சொல்கிறேன், வழி சொல்ல மாட்டாங்க, அடியேன்னு சொல்கிறேன். ஓங்கார ஜபம் அறிவு அனுபவமாகிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஏன்னா உள்ளே அழைச்சிட்டு போகும். நீங்கள் ஏகாந்தமாக தியானம் பண்ணுறதை விட உள்ளே அழைச்சிட்டு போகும், வேகமாக உள்ளே அழைச்சிட்டு. தியானம் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி. ஜபம் பண்ணுறதை விட தியானம் பண்ணுறது ஈஸி. தியானம் பண்ணுறதை விட விசாரத்தை மனனம் பண்ணுறது இந்த ஆடியோ போட்டு கேட்குறீங்க இல்லையா, இந்த வார்த்தையை சிந்திக்கிறீங்களா, தொடர்ந்து சிந்திக்கிறீங்களா, அது பேர் தான் மனனம். மனநாத் மௌனி, மௌனாத் மௌனி, ரெண்டு வார்த்தை. நீங்கள் அந்த வார்த்தையை மனனம் பண்ணும்போது யார்ட்டையும் பேச மாட்டீங்க,
ஒரு ஒரு உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸை நீங்கள் சாப்பிடும்போது அதை சுவைக்கும்போது உங்களுக்கு பேச்சு வராதில்ல, அதுபோல் நீங்கள் அடியன் கொடுக்குற வார்த்தையை மனனம் பண்ண சிந்திக்க சிந்திக்க நீங்கள் மௌனி தான் முனியாக இருக்காங்க. இது மனனம் பண்ணுறதுனால மௌனி, மனநாத் மௌனி, மௌனாத் மௌனி. மௌனியை தான் முனின்னு சொல்கிறோம், புரியுதா? இப்போ ந பாஷ்யோ ந அப்பி ஹிருதய, வெளியிலையும் இல்லை உள்ளேயும் இல்லை, இந்த மனதை நீ பார்க்க முடியாது. ஆனால் நீ எதையெல்லாம் போய் பற்றுறியோ, எதை பற்றி பேசுகிறியோ அதான் அவன் மனம். நீ எதை பற்றி பேச போகிற? பொருளை தான் பேச போகிற. வாழ்நாள் ஃபுல்லாக பொருளை தான் பேசின்னு கிடக்கிற. பொருளற்றவற்றை பொருளாக கருதும் மருளானார் மானா பிறப்பு. கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் என்னை மன்னிப்பாராக. சங்கல்பனா மனோவித்திகி சங்கல்பஸ்தத்ர வித்தியதே. எங்கே சங்கல்பம்னா ஆசைப்படுறீங்க, ஒரு பொருளை விரும்புகிறீங்க, உங்களை வசீகரிக்குது, ஆசைப்படுறீங்க. ஆசைப்பட்டதுக்கப்புறம் அதை அடையணும்னு நினச்சிங்கன்னா, அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது சங்கல்பமாயிடும். முதல் முறை பார்க்குறீங்க, உங்களை வசீகரிக்குது, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது வாட்டி பார்க்குறீங்க, கிட்டக்கு போய் பார்க்கலாமே, நல்லா ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு. மூணாவது வாட்டி இதை தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு. நாலாவது வாட்டி அது கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாமே. இந்த வாங்கணும்னு நினைக்கிறீங்கள, அதுதான் சங்கல்பமாகுது. சங்கல்பம் வந்து அது சார்ந்த சிந்தனைகள் போடும். அது சார்ந்த சிந்தனைகள் ஓடும்போது உங்கள் நேரம், உங்கள் மணி, உங்கள் எனர்ஜி, அதுக்கான எத்தனம் எல்லாம் வேஸ்ட். அது மாதிரி எத்தனை பொருள் வாங்கி வச்சுருக்கீங்க, போகிற இடத்துலலாம் ஒரு விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்துடுது, ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துடுது, வீடு ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிறது, அதுக்கு போட்டு வைக்கிறதில்ல, பூ வைக்கிறதில்ல, சாப்பாடும் போகிறதில்ல, பட்னியாக போட்டு சாகடிக்கிறது. அதனால் சங்கல்பனா மனோவித்தி, சங்கல்பம் இருந்தால் மனம் இருக்கு. சங்கல்பஸ்தத்ர வித்தியதே, எங்கே சங்கல்பம் இருக்கோ அங்கே மனம் வித்தியதே, இருக்கிறது, மனம் இருக்கிறது. எத்திர சங்கல்பனம் தத்திர மனோ அஸ்தி அஸ்தி எவகம்யதாம். எங்கே சங்கல்பம் இருக்கிறதோ அங்கே மனம் இருப்பதை அறிவாயாக, மனம் உற்பத்தி ஆவதை அறிவாயாக. சங்கல்ப மனசி பின்னே ந கதாச்சன, சங்கல்ப மனசி இல்லைன்னு சொன்னால் அங்கே எதுவுமே இல்லை. கேனச்சித்து வேறு எதுவும் இருக்க போது? ஒன்றும் இல்லை. சங்கல்ப ஜாத்தே கலித்தே ஸ்வரூப விசேஷத்தே. மனம் இல்லை, சங்கல்பம் இல்லை, சங்கல்பம் இல்லை, விருத்திகள் இல்லை, விருத்திகள் எண்ணங்கள் இல்லை, மனம் இல்லை. புரியுதா? அப்போ நீ யார்? எஞ்சி இருக்கிற ஸ்வஸ்வரூபம் அவசிஷியத்தே, உன்னுடைய ஸ்வரூபம் எஞ்சி இருக்கிறது, உன்னுடைய ஸ்வரூபம் எஞ்சி இருக்கிறது. சங்கல்பமே மனம் இருக்கும், மனம் இருந்தால் ஆசை இருக்கும், ஆசை இருந்தால் பொருள் இருக்கும், பொருள் இருந்தால் போகம் இருக்கும், போகம் இருந்தால் துக்கம் இருக்கும். எல்லாம் புறத்தில் நடக்கிற விஷயங்கள். ஸோ இந்த ஸ்வரூபம் அவசிஷியதே, ஸ்வரூபம் எஞ்சி இருக்குல்ல. அகம் துவம் ஜகத் ஆதி இத்தியாதி பிரசாந்தோ திருஷ்யம் சம்பிரம. நான், நீ, ஜகத்து இதெல்லாம் நீக்கினா சம்பிரம, பிரமையும் போயிடும். பிரசாந்தே, அமைதியாக இருப்பாய். சத்தா திருஷ்யி கேவலதா திருஷ்யே சத்தாம் உபகதே. ஸ்யாத் திருஷ்யே அதிருஷ்ய கேவலத்தா திருஷ்யே சத்தாம் உபகத்தே. அதாவது ஒரு காட்சி உங்களுக்கு தென்படாமல் இருக்கலாம், அதிருஷ்ய தென்படாமல் இருக்கலாம், திருஷ்ய தென்படலாம். ரெண்டுத்துலேயும் கேவலத்தா சத்தா இருப்பது, சத்து இருக்குது. ரெண்டுத்துலையும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், ரெண்டுத்துலேயும் சத்து இருக்குது. சத்தாம் உபாகதே.
பிரம்மமே நிற்கிறது. மகா பிரளய சம்பத்தோ பிரளயத்தில் ஹ்யசத்தாம் சமுபாகத்தே அசேஷ திருஷ்யே சர்காதி சாந்தமேவா அவசிஷ்யத்தே. ஒரு பெரிய பிரளயத்தில் பொருட்கள் எல்லாம் போய் அசேஷ திருஷ்ய எஞ்சி இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் என்னாச்சு? சர்காதவ் பிரவாகத்தில் எல்லாம் போயிடுத்து. இப்போ எஞ்சி இருக்கிறது சாந்தமேவா, அமைதியே எஞ்சி நிற்கிறது. அவசிஷ்யது எஞ்சி இருப்பது சாந்தி. சாந்தி சமுர்த்தியம் பிரம்மன்னு ஒரு லைன் இருக்குது. சாந்தி சமுர்த்தி பிரம்மம். சாந்தி நன்றான அமைதி பிரம்மம். நீங்கள் தியானத்தில் அந்த அமைதி நிலை அமைதி நிலை வரைக்கும் தான் போகிறீங்க. அதை தொடரணும். தொடர முடியாமல் என்ன பண்ணுறீங்க? ஏந்துடுறீங்க. அதில் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தொடருவீங்க. உங்களுக்கு வெளியில் வராமல் தொடர தோணும். அது ஒரு இன்பம். ஏன்னா அந்த சொரூபத்துக்குள்ளே போகிறீங்க இல்லையா? இப்போ வாயால் பேசுவதும் சாப்பிடுவதும் சுவைப்பதும் கண்ணால் பார்ப்பதும் அனுபவிக்கிறதும் காதால் இசையை கேட்கறதும் கண்ணால் காட்சி பார்ப்பதும் இல்லை மூக்கால் நறுமணங்களை நுகர்வதும் அதெல்லாம் மனம் லயமாயிடும். மனம் லயமாயிடுச்சுன்னா நேராக சித்து ஸ்வரூபமாக நீங்கள் இருப்பீங்க. நேராக சத்துனுடைய அந்த ரூட்டு கிளியராக இருக்கும். மனம்தான் தடையாக இருக்குது. சித்துக்கும் சத்துக்கும் நடுவில் மனம்தான் தடையாக இருக்குது. இந்த பார்வை இல்லை இசை இல்லை குருவனுடைய வாக்சக்தி என்ன பண்ணுது? அந்த மனதை ஊடுருவே உன்னுடைய சொரூபத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அதனால் சுகம் கிடைக்குது உங்களுக்கு. இப்போ ஞானானந்தம் கிடைக்குதா இல்லையா? யோகானந்தம் கிடைக்குதா? தியானம் பண்ணால் யோகானந்தம், வாக்கு விசாரம் பண்ணால் ஞானானந்தம். பூரணமாக அனுபூத்தி ஆச்சுன்னா ஒரு பிள்ளையில் அனுபவம் இருக்குது. அந்த பிள்ளை சமாதி நிலை, அங்கேயும் ஆனந்தம். இப்போ ஆனந்தம் உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா? புறப்பொருட்கள் உன்னுள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தூண்டுது. எப்படி தூண்டுதுன்னா மனங்கிற ஒரு பொருளை இல்லாமல் பண்ணிடுது. மனதை கரைச்சிடுது. அது அந்த இசையோ அந்த வாக்கு விசாரமோ மனங்கிற அந்த பொருளை கரைச்சிடுது, இல்லை ஓரங்கட்டிடுது. அதை ஊடுருவே உள்ளே போயிடுது. புரியுதா? அப்போ நீ எங்கேருந்து சுகம்னா உங்களுக்குள்ளே தான் சுகம். யார் சுகம்னா சத்து தான் சுகம். நீ யார்? நீ சித்து. அதை நோக்கி பயணிக்கிற, அந்த இசையின் வழியாக பயணிக்கிற, இந்த ஞானத்தின் வழியாக மந்திரத்தின் இதெல்லாம் என்னது? மந்திரத்தில் ஏன் உள்ள நுழையுதுன்னா அது உன்னோட பொருந்தும் இறைவனோட பொருத்தக்கூடிய சக்தி இருக்குது அதுக்கு. ஏன்னா அங்கேருந்து அது வெளில வந்திருக்கு. ஓங்காரம் ஈஸியாக மற்ற சக்திகளை விட ஓங்காரம் இப்போ சொன்ன இல்லையா? உங்கள் அறிவு அனுபவமாகணும்னா 1 மணி நேரம் ஏகாந்தமாக தியானம் பண்ணும்போதே பண்ணலாம், விசாரம் பண்ணும்போதே பண்ணலாம். ஓங்காரம் பண்ணணுங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் செயல்படணும். அதான் விஷயம். படியெல்லாம் என்ன பண்ண? ஆரம்பத்தில் பண்ணுவேன், மத்தியத்தில் பண்ணுவேன், முடிவில் பண்ணுவேன். பண்ணணும்னு ஆரம்ப காலத்தில் பண்ணேன். இப்போ எப்போ தெரியுமா பண்ணுறேன்? எப்போ தானாகவே பண்ணுறது தான். அது நானாக செயற்கையாக பண்ணுறதில்ல. விசாரம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிலையில் என்ன ஆகுதுன்னா அந்த அமைதி நிலையை கடந்து அந்த நடுவுக்கிட்ட போகக்கூடிய அந்த தருணம் வரும்போது அது நிற்க போகுது. இப்போ போய் மனமானது மனம் இல்லாமல் சித்தானது தன்னுடைய எல்லா உபாதிகளையும் ஆவரணங்களையும் நீக்கிட்டு சுத்த சைத்தன்யமாக நடுவில் போய் உட்கார போகுது. அந்த நிலையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சித்தானது அந்த பரம்பருடைய நாமத்தை சொல்லுது. புரியுதா? இது எப்போ நடக்கும்னா இந்த ஒரு தியானத்தில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கழித்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு முறை நடந்துடுது. இந்த ஓங்காரம் எப்போ கேட்குதுன்னா ஓங்காரம் இப்போ சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. ஓங்காரம் ஒரு நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சி குறைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஓங்காரம். மனம் இல்லைன்னா எப்படி ஆனந்தமோ, மனம் இல்லையோ நீ பிரம்மம். மனம்தான் உன்னை என்ன பண்ணுது? அல்பம் சொல்லுது. மனம்தான் இந்த சம்சாரத்தை காமிக்குது. மனம்தான் பல எண்ணங்களை உருவாக்குது. மனம்தான் கற்பனை பண்ணுது. மனம்தான் விஸ்வரூபமாக எல்லாத்தையும் பார்த்து ரசிக்குது அப்படின்னு அது முயற்சி பண்ணுது. ஆனால் அது கருவி தான். ஆனால் அது என்ன நினச்சிட்டு இருக்கு? தன்னை சித்துன்னு நினச்சிட்டு இருக்கு. சித்து தான் அதுக்குள்ளே போய் தன்னை மனமாக நினச்சிட்டு இருக்கு. புரியுதா சொல்கிறது? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் என்னது? சித்து தான் எல்லா வேலையும் செய்யுது. யாரை வச்சுன்னா மனங்கிற கரணத்தை வச்சு செய்யுது.
ஆனால் அது சித்துங்கிறத மறந்துட்டு நான் மனம்ங்கிற வேலையில் செய்யுது. நான் மனம் அப்படிங்கிற சட்டையை போட்டிருக்கல. இப்போ நீ டாக்டர்னா டாக்டர் தானே சொல்லுவீங்க. நீங்கள் யாருன்னு கேட்டால் டாக்டர் தானே சொல்லுவீங்க. நான் வந்து மனுஷன், இல்லை நான் தேவன், அகம் பிரம்மாஸ்மி நான் சொல்ல போகிறீங்க. அதானே உண்மை. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது உண்மை. அதையே சொல்ல போகிறீங்க. அதுபோல் இந்த நிலையில் பிரசாந்தி என்னவாயிடுற? பிரசாந்தி அமைதியாகிடுற. பிரளயத்தில் எல்லாம் போனதுக்கப்புறம் எஞ்சி இருப்பது சத்தா மட்டும்தான். காட்சி இருந்தாலும் காட்சி இல்லாட்டினாலும் சத்து இருந்தது, இருக்கிறது, இருக்கும். உற்பத்தியிலையும் சிருஷ்டியிலையும் பிரளயத்திலையும் சத்தே எஞ்சி நிற்கிறது. ஆசிய அனஸ்தி தமிதோ பாஷ்வானஜோ தேவோ நிராமயக அஸ்தி நாஸ்தி. இருக்கு இல்லை, இருப்பிலையும் சரி, ஜகத்து இருப்பிலையும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, பாஸ்வான் விளங்குறது, தேவோ நிராமயக விளங்குவது சத்து மட்டுமே. சர்வதா சர்வகிருத்த சர்வக பரமாத்ம ஏத்தி உதாகிருத்தக. உனக்கு எப்பொழுதும் சர்வதா எப்பொழுதும் சர்வகிருத்த எல்லாத்தையும் படைத்த சர்வக எல்லாமாய் இருக்கிற பரமாத்மா இது பரமாத்மா மட்டுமே உதாகிருத்தக ஒரு மாடலாக நிற்கிறது. தோன்றலாம், தோன்றாமலும் இருக்கலாம். இப்போ இந்தியர்கள் எல்லாரும் இறைவனை ஒத்துக்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு ஒத்துக்கிறாங்கல்ல. இந்தியர்கள் உலகமே ஒத்துக்குது. ஏதோ நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு தான் தெரியும். ஆனால் அதுதான் எல்லாமா இருக்குன்னு தெரியாது. இங்கே அதான் நம்ம நாட்டினுடைய தனி சிறப்பு. அதுதான் எல்லாம் செய்யுதுங்கிற அறிவு இருந்தால் நீ சொல்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நான் எனதுனால தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் வருது. அகங்காரம் தலை விரிச்சு ஆடுது. அது உன்னுடைய சந்தோஷத்தில் இன்பத்தில் மண்ணள்ளி போட்டுடுது. அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை கெடுத்துக்குது. தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுது. ஒரு சுகமான சூழல் இருக்கிறதுக்கு மனம் வந்து என்ன பண்ணுது? இடைஞ்சலாக இருக்குது. வீட்டில் அமைதி இருக்குது. அமைதியை கெடுப்பதும் ஆனந்தத்தை கெடுப்பதும் மனமே. ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சூழலையை என்ன பண்ணிடுது? மாற்றிடுது. நெகட்டிவாக மாற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குது. இதெல்லாம் யாருன்னா மனம்தான் பண்ணுது எல்லாம். இப்போது சர்வதா சர்வகிருத்த எஞ்சி நிற்கிறது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே ஏ முக்தேர். ஏதோ ஒரு உபநிஷத்தில் வாக்கு மனசுலாம் புத்திலாம் பரம்பொருளை அடைய முடியாதுன்னு சொல்லுதா? அங்கே எங்கே வாக்கு வாச்சோ நிவர்த்தந்தே திரும்பி வந்ததோ, சந்திக்காமல் பரம்பொருளை சந்திக்காமல் வாக்கு திரும்பி வந்ததோ, முக்தேர் அவகமியத்தே. ஆனால் முக்தர்கள் தரிசிக்கிறார்கள், பார்க்க முடியாமல் சந்திக்கிறார்கள். அதாவது எங்கே மனமும் வாக்கும் பிராணனும் போய் சேர்ந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போய் அடைய முடியாமல் திரும்பி வந்துச்சோ, அங்கே முக்தர்கள் அவகமியத்தே பார்க்கிறார்கள், தரிசிக்கிறார்கள், அறிகிறார்கள், உணர்கிறார்கள். யஷ்யச்ச ஆத்மாதிக்காக சஞ்ஞாக கல்பிதா ந சுபாவத்தக. இதனை ஆத்மா என்ற பெயரில் கல்பிதாக கற்பனை செய்கிறார்கள், கற்பனை பெயரை தருகிறார்கள். சிதாகாசம் ஆகாசம் சதுர்த்தியகம். 3 ஆகாசம் இருக்குல்ல, வெளியில் 3 ஆகாசத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, இங்கேருந்து எடுத்தது தான், எடுக்கப்பட்டது. இருந்துட்டோம். சிதாகாசங்கிறது சித்து, ஜீவாத்மா. சித்துன்னு சொல்லாமல் சித்தாகாசம் சொல்லாமல் சிதாகாசம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுதான் பரமாத்மா. சுத்த சிவவெளின்னு சொல்கிற பெரிய வட்டம், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நெட்வொர்க்கில் அது சிதாகாசம்.
அப்புறம் நம்ம சித்து இருக்கு இல்லையா, அறிவு, அது சித்தாகாசம், சின்ன ஆகாசம். வெறும் ஆகாசம் ஒன்று இருக்குது, வெறுமனே, அது ஜகத்து. புரியுதா? புரியுதா? 3 ஜீவன், பரமன், ஜகத்து 3 தானே இருக்கு. ஜீவாத்மா, பரமாத்மா, இடையில மாயான்னு சொல்லக்கூடிய ஜகத்து இல்லையா? அதுதான் சிதாகாசம், சித்தாகாசம், ஆகாசம் என்று திருத்தியமாக 3ஆக இருக்கிறது. துவாபியாம் சூன்யதரம் வித்தி சிதாகாசம் மகாமுனே. அவற்றில் 2 விட்டுட்டு சிதாகாசம் சொல்லக்கூடிய பரமாத்மாவை அறிவாயாக மகாமுனே, முனிவனே. தேசது தேசாந்தரே பிராப்தோ சம்விதோ மத்தியமேவயதே. தேசாது தேசாந்தரே பிராப்தோ, இது தேசம், இடம், தூரம், தேசாந்தரம், அந்த இடத்த விட்ட தூரம். பிராப்தோ சம்விதோ, இது என்ன பண்ணும்? அதாவது ஆல் பெர்வேடிங்னு ஒரு வார்த்தை இருக்குது, எங்கும் பரவி நிற்கும் நிலை. அந்த வார்த்தையில் இது நேரம், தூரம் எல்லாம் கடந்து நிற்கும் என்பதே அறிவாயாக. சம்விதோ, நன்றாக அறிவாயாக. நிமேஷேன சிதாகாசம் தது வித்தி முனி புங்கவ. ஏ முனிவனே, ஒரு செகண்டில் இந்த சித்தானது தேசாந்தரத்தை எல்லாம் கடந்து நிற்கும். இப்போ நீ எங்கே போகிற, அங்கே அது நிற்கும். ஏன்? அதுக்குள்ளே தான் நீ போகிற. இப்போ நம்ம இத்தனை நாள் என்ன சொன்னோம்? உடம்புக்குள்ளே உயிர் இருக்குன்னோம். இந்த உயிர் இந்த உடம்பு உயிருக்குள்ளே இருக்குது. உடம்பு, ஏன்னா அந்த பெரிய வட்டத்தை நம்ம பார்க்குறது, நமக்கு ஆதாரமாக ஒரு சக்தி இருக்கிறத பார்க்குறது, அது பேர் தான் உயிர். அது உள்ளே வந்தால் உயிர், வெளியில் உள்ளே வந்தால் ஜீவாத்மா, வெளியில் இருந்தால் பரமாத்மா. உடம்பை விட்டுச்சுன்னா எந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட எது எங்கேருந்து வந்துச்சோ, இப்போ நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவை போய் சேர்ந்துடுது. பாக்கி பஞ்சபூதங்களோட சேர்ந்துடுது. அதுக்கு தேவதைகள் இருக்கிற அது அந்தந்த லொக்கேஷனுக்கு போயிடும். புரியுதா? எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போயிடுது. தஸ்மின் நிரஸ்தனிகி சேஷ சங்கல்பசித்தி மேஷி சேத. தஸ்மின், அதில் நிஸ்தனி நிசேஷ சங்கல்ப, அந்த ஆத்மாவில், இந்த சிதாகாசத்தில் நிரஸ்தனி நிசேஷ சங்கல்ப, எந்த சங்கல்பமும் இருக்கக்கூடாது. ஆசைகளற்ற நிலை, எண்ணங்களற்ற நிலை, எந்த ஒரு காரியம் சங்கல்பம்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதான் சங்கல்பம். இப்போ ஈஸ்வர சங்கல்பம் கோவிலில் பண்ணுறாங்களே, அது பராசங்கல்பம். அதுதான் சங்கல்பம்னு சொல்லணும், ஈஸ்வர சங்கல்பம்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை மக்களும் பயன்படுத்துறதுனால ஆசையினால் தூண்டப்பட்டு இதை அடையணும் அதை அடையணும்னு முடிவெடுக்கிறாங்கல்ல, அதை சங்கல்பம். ரெசல்யூஷன், ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன முடியும்? அது மாதிரி எந்த சங்கல்பம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எதாவது சங்கல்பம் இருக்கா அவங்களுக்கு? இல்லையா? ஒரு சங்கல்பம் இல்லையா? ஒன்று இருக்கா? என்ன? அது பரத்தை அடையணும், முக்தி, இறைவன் திருவடி. வீணா ஒரு சங்கல்பமும் மற்ற நிலையில் இருக்கியா? என்ன ஏதாவது ஒன்று சொல். ஒரு சங்கல்பமும் இல்லையா? அப்புறம் எதுக்கு கிளாஸுக்கு வந்துருக்கு? உனக்கு நீயே கேட்டுப்பார். ஒரு மூட் அவுட்டில் இருக்கக்கூடாது. நீ ஜீவன் முக்தி, எல்லாருக்கும் முக்தி தான். இது இறுதியானது, நிலையானது, நிரந்தரமானது, ஆனந்ததாயக்க, சாந்திதாயக்க, ஐஸ்வர்யதாயக்க, எல்லாமே ஒரு நிலையை தொடணும். ஒன்றை மட்டுமே சிந்தி வேறு ஒன்றையும் சிந்திக்க அவசியம் இல்லை. ஒரு இடத்துல என்ன சொல்லுது? இப்போ என்ன மகோபனிஷத் தான் பார்த்துட்டு வரோம். தஸ்மாத் தஸ்மாத் அகர்த்தா அகமிதி. தஸ்மாத், அதனால், அதனால் அகர்த்தா அகமிதி. நித்திய, தஸ்மாத் நித்திய அகர்த்தா அகமிதி. அதனால் நிரந்தரமாக நிலையாக எந்த கர்த்தாவும், கர்த்தானா அதுக்கு முன்னாடி சங்கல்பம் எதுவும் இல்லை, செயலுங்கிறது கடைசி தான். நான் செய்பவன் அல்ல,
அப்போ நீ சொரூபத்தில் இருந்தாலே போதும். எல்லாம் நடக்கிறது நடக்கட்டும், தோன்றும் நிற்கும் மறையும், தோன்றும் நிற்கும் மறையும், இப்படி பார்த்துட்டு இருங்களா. நீங்கள் பார்வையாளனாக இருங்க, சாட்சியாக இருங்க, எந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் மூக்கை நுழைச்சிக்கிறீங்க, அதுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அதுவாக ஆகிடுறீங்க. அஸ்மிதா எப்படி ரக்ஷிதான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அஸ்மிதான்னு சொல்கிறோம். அஸ்மிதான்னா இது அதுவாகி நிற்கிறது. எதுவாகணும்னா மெய்யாகாமல் பொய்யாகி நிற்கிறது. மெய்யாகாமல் பொய்யாகி நிற்பது. அது என்ன ஆகும், பரவசம் அல்லது புறவசம். பரவசம்னா அது வேறு, பக்தி மார்க்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை இது. புறவசம்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். புறவசம் துக்கம், புறத்து மீது எல்லாத்தையும் வசமாகிடுது, புறத்துக்கு வசமாகிடுது. அகவசம் இல்லது ஆத்மவசம்னா சுகம். தடையாக இருக்கிறது இந்த மனம். மனதுக்கு அறிவு இல்லை, நீ மனமாக தான் இருப்பேன்னு கங்கணம் கட்டிட்டு உக்காந்துரு. என்ன பண்ணுறது இந்த நாட்டில்? நீ மனம் அல்ல, நீ புத்தியும் அல்ல. உனக்கு வர கோபம் வருதே அந்த அகங்காரமும் அல்ல. நீ எல்லாத்தையும் பதிஞ்சு வச்சிரு, ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிய விட்னஸுக்கு, அதை வச்சு பேசுகிறிய, அந்த ஃபோட்டோவும் அந்த அகங்காரமும் நீ அல்ல. சித்தமும் இல்லை, அகங்காரமும் அல்ல, புத்தியும் அல்ல, மனமும் அல்ல. அதையும் கடந்த சித்தும் அல்ல. நீ உள்ளே போயிட்டா இட்லி வெளியில் இருக்கிற வரைக்கும் தான் இட்லி. சாப்பிட்டா கொஞ்ச நேரம் உள்ளே இருக்கும், உள்ளே இட்லி போய் கரையாற வரைக்கும் இட்லி இருக்கும். அப்புறம் இட்லி கரைஞ்சிச்சுன்னா நீ ஆகிடுவ. நீ இட்லி ஆகிறியா, இட்லி நீ ஆகிறியா? தத்துவமசி சொல்லலாம். அந்த இட்லி நீ தான். தத் அந்த இட்லி, துவம் நீ, அசி இருக்கிறாய், அந்த இட்லி நீயாக இருக்கிறாய். அந்த இட்லி யாருன்னு கேட்டால் அந்த இட்லி எப்போதும் இருக்கக்கூடிய சத்து, அழியாத பொருள், அமிர்தம். சொல்கிறது புரியுதா? இப்போ நீ என்னவா இருக்க? நீ ஒரு உடம்பை வச்சோ மனசை வச்சோ, நான் பெண்ணு, நான் ஆண், நான் உயர்வு, நான் தாழ்வு, நான் அல்பம், நான் மகத்து, எல்லாம் நீ நினைக்கிறது தானப்பா. அதான் நேற்றே முந்தானோட சொன்னேனே, சித்தம் ஒரு வைர சுரங்க மாதிரி, அதில் எதை விதைக்கிறியோ அது முளைக்குது. நீ நான் மகத்துன்னு நினச்சினா நீ மகத்து, நீ அல்பம்னா நீ அல்பம், நான் கல்லுனா நீ கல், நீ மண்ணுனா நீ மண். அவ்வளோதான். அதை தான் வாட் யூ திங்க் யூ பிகம்னு சொல்கிறான். அதை ஒத்துக்கிறீங்க, இங்கிலீஷில் சொன்னால் ஒத்துக்கிறீங்க. இப்போ நீ எதுவாக இருக்க? ஆத்மாவாக இருக்க. ஆத்மா இருந்தால் ஏன் உனக்கு கவலை வருது, துக்கம் வருது, பயம் வருது, குழப்பம் வருது? எதுக்கு கவலைப்படுற? தெளிவாக சொல்கிறேன். நீ கவலைப்படுறது அறியாமை, துக்கப்படுறது மடத்தனம், சந்தேகப்படுறது, குழப்பப்படுறதெல்லாம் தேவையில்லாத ஈவில்னஸ், நெகட்டிவ்க்கு போகிற. இதெல்லாம் நீ அல்ல. ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணுற? அதுதான் நான் சொல்கிறதுனால உனக்கு என்ன பண்ணுது? நிம்மதியை கெடுக்குது. நீ இது எல்லாத்தையும் கழட்டி விடு, புறமதிக்கு வா. நீ அன்றாட வேலையை தான் செய்ய போகிற. இல்லை புறமதியில் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன? புறமதிக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை சிந்திச்சா புறமதிக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. புறமதி வர்றது ஒரு ஜான்தான், அது கடினமான விஷயந்தான். அதை எளிமைப்படுத்துறது குரு சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லது வாக்கியம் சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்தில் வாக்கியம் சொல்ல மாட்டாங்க. வாக்கியம் ஒரு 10 வாக்கியம் இல்லை 100 வாக்கியத்தில் உங்களுக்கு முக்தி கொடுத்துடலாம். ஆனால் அந்த வாக்கியத்தை இப்போ சொன்னால் உங்களுக்கு உள்ளே போகாது. அதனால் வார்த்தையை சிந்திச்சா அது என்ன பண்ணும்? உங்களை புறமதிக்கு அழைச்சிட்டு போகும். புறமதிக்கு எளிமையாக போகிறதுக்கு இந்த வார்த்தையை சிந்திச்சா புறமதிக்கு போயிடுவீங்க. வார்த்தையை எழுதுங்கன்னு எத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்? நீங்கள் எழுதுனா எனக்கு மார்க் வருமா? அதாவது ஃபாரின்லேருந்து ஏதாவது கிராண்ட்ஸ்லாம் வருமா? நீங்கள்லாம் வார்த்தைகளை எழுதுனா, நீங்கள் எழுதுனா நீங்கள் மேலே ஏறுவீங்க, சந்தேகமே இல்லை. அந்த வார்த்தையை சிந்திச்சா விசாரம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், மனனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்கள் முனிவர், மௌனி. இப்போ தானே சொன்னேன். அதனால் எங்கே சங்கல்பம் இல்லையோ நிசேஷ சங்கல்பக, எஞ்சி இல்லாத ஒரு சங்கல்பம் இருக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். இனிமேல் நீ எதாவது கேளு, அப்புறம் பேசுகிறேன். சேஷ சங்கல்ப சிதி ஏசி சேத்த, எந்த சங்கல்பம் இல்லாத நிலையில் நீ
சத்தே என்று அறிவாய், சேத்த உணர்வாய். எந்த சங்கல்பம் இல்லைன்னா நீ யார்? நீ சத்து. சங்கல்பம் பண்ணது யார்? சித்து தான் சங்கல்பம் பண்ணுது. ஏன் போணுச்சுன்னா அது வெளியில் பொருளை எல்லாம் பார்த்துடுச்சு, அதனால் அது சங்கல்பம் பண்ணுது. சர்வாத்மகம் பதம் சாந்தம். சர்வாத்மகம் பதம் சாந்தம். எல்லா ஆத்மாவுக்கும் இந்த திருவடி தான் அமைதி. எல்லா ஆத்மாவுக்கும், எல்லா சித்துக்கும், எல்லா சைத்தன்யத்துக்கும் அந்த சத்து தான் திருவடி. சர்வாத்மகம் பதம், இதை தான் பரமபதம்னு சொன்னது. பரமபதம் அப்படின்னு சொன்னால் பெருமாள் ஏகாதசி அன்னைக்கு போய் அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பரமபத வாசலுக்குள்ளே நுழைஞ்சா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு போகிறோம் இல்லையா, அதுவும் பரமபதம் தான். அது என்னது? பக்தி யோகம். போகலைன்னா கிடையாதா? போகலைன்னா இந்த மாதிரி வார்த்தையை பிடி, ஏதாவது ஒரு யோகத்தை பிடி, ஏதாவது ஒரு யோகத்தை பிடிப்பா. பக்தி யோகமோ ராஜயோகமோ ஞான யோகமோ பிடி. ஆனால் மூணும் எங்கே வந்து நிற்கும்? ஞான யோகத்தில் வந்து நிற்கும் இறுதியாக. ஏன்னா பக்தி யோகத்துக்கு 33 மார்க்கு, ராஜயோகத்துக்கு 33 மார்க்கு, ஞான யோகத்துக்கு 33 மார்க்கு. நான் ஒன்று தான் பிடிப்பேன்னா சொல்ல முடியாது, ஒன்றுலையே நிற்பேன். 33 மார்க்கு போதுமா? உனக்கே தெரியும் உள்ளே போக போக எது மேலானதுன்னு. ஸ்தூலமாகி சூக்ஷ்மமாகி அதிசூக்ஷ்மமாக போய் அதிசூக்ஷ்மத்தையும் கடந்த ஒரு நிலை இருக்குல்ல, அதிநுட்பமான சூக்ஷ்மத்துலேயும் சூக்ஷ்மமாக இருக்குல்ல, அதுதான் பிரம்மம். எது நுட்பமாக இருக்கோ அவனுடைய செயல்பாடுகள் ரொம்ப மிராக்கலாக இருக்கும். இப்போ நுட்பமான டெக்னாலஜினால தான் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. அதனுடைய விளைவு ரொம்ப மேலானதாக இருக்கும், பெரிய நன்மைகளை விளைவிக்கிறதா இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஃப்ளைட்டில் 1 மணி நேரம் 45 மினிட்ஸில் போயிடலாம். வேனில் போனால் 12 ஹவர் ஆகுது. அதுக்கு ஒரு பிளான் கண்டுபிடிச்சிட்டேன். கிளாஸ் முடிச்சுட்டு சொல்லுவேன். எல்லாருக்கும் நல்லது நன்மை பயக்கக்கூடிய பிளான் அது. அதனால் இந்த சர்வாத்மகம் பதம், எல்லா ஆத்மாவுக்கும் ஆசிரிய ஸ்தலம் ஒன்று தான். இப்போ நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் சித்தங்கிற இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலைகளில் அதுக்கான பதிவுகளெல்லாம் நம்ம சித்தத்தில் பதியப்படும். இந்த சித்தமெல்லாம் எல்லா சித்தமும் வெளியில் இருக்கக்கூடிய சமஸ்யா பார்த்தோம்னா மாயாக்குள்ளே அவ்வியக்தம் சொல்லக்கூடிய இருட்டுக்குள்ளே பதியப்படுகிறது. அதனால் எந்த பயில எல்லாம் உங்கள் பயில எல்லாம் அங்கே ஒரு காப்பி இருக்குது. எங்கே? அந்த அவ்யாக்கிருத்தம் சொல்லக்கூடிய இருட்டுக்குள்ளே மாயைக்குள்ளே உங்களுடைய எல்லாருடைய ஒரு காப்பியும் ஒரு ஃபைல் இருக்குமா இருக்காதா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆதார் கார்டு இருக்குது, அதோடைய காப்பி 3 காப்பி இருக்குது தெரியுமில்ல. கவர்மெண்ட்டிட்ட ஒன்று இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட ஒன்று இருக்கும், 3 பேர்ட்டையும் இருக்கும். புரியுதா இல்லையா? அதே தத்துவம் தான். சர்வாத்மகம் பதம், எல்லா ஆத்மாவுக்கும் பதம் பரமபதம் எது? சாந்தம், அமைதின்னு சொல்லக்கூடிய அமைதி என்னது? இறைவன் தான். அந்த வாக்கியத்தை நாளைக்கு படிச்சுக்காம. அதான் ஏச சாந்திம் சமிருத்திம் பிரம்ம, சமிருத்தி சாந்திம் பிரம்ம. நாளைக்கு சொல்லு, எப்படி போட்டாலும் அர்த்தம் வரும், அது தப்பு இல்லை. ததா பிராப்னோப்பிய சம்சய, அங்கே சந்தேகமே இல்லைப்பா. எல்லாருக்கும் திருவடி ஒன்று தான். ஜீவராசிகள் பலவற்றையே தெரியுது. எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒன்றாயிடுமா? ஆகாதா? இதெல்லாம் ஒன்றா சேரக்கூடிய தத்துவம். ஜீவாத்மாக்கள்லாம் ஒன்றா சேரக்கூடியது. புரியுதா? ஒன்று சேர்ந்து தான் இதாகிக்கிட்டே இருக்குது. புரியுது? எவல்யூஷன் ஏற்படுது. இப்போ நீங்கள் இந்த உடம்புலாம் மாறுது இல்லை, எப்படி மாறுது? இந்த செல்கள் சேர்க்கையினால தானே ஆகுது. ஒன்று தள்ளும், ஒன்று இழுக்கும், ஆனால் ஒன்று சேர்ந்துடும். எப்படி ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஆச்சரியம். உதித்த உதாரிய சௌந்தரிய வைராக்கிய ரச
கர்ப்பிணி ஆனந்தஸ்யா யந்தினி ஏஷ சமாதிர அபிதீயதே. இந்த நிலையில் எல்லாருக்கும் திருவடி ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த சாந்த நிலை இருக்கு இல்லையா, அமைதி நிலை, அந்த நிலையில் உதித்த ஔதாரிய தாராள மனப்பான்மை, பரந்த மனப்பான்மை, கருணை நிறைந்த மனப்பான்மை, அன்பு நிறைந்த மனப்பான்மை, சௌந்தரிய அழகு, வைராக்கிய துறவு, ரசம், ஏகரசம், சாந்தரசம், இதுக்கெல்லாம் தாயாக இருக்கிறது கர்ப்பிணி. எல்லாத்தையும் தன்னுடைய கர்ப்பத்தில் வச்சிருக்க அந்த பரம்பொருள். ஆனந்தஸ்யானந்தினி, சதா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள். ஏஷா சமாதிர், அந்த நிலையை தொட்ட இந்த நிலையே சமாதி என்று சொல்லப்படுகிறது. சித்து சத்தானா இதெல்லாம் ஏற்படுது. பரந்த மனப்பான்மை வரும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும், அழகாக இருக்கும், வைராக்கியம் இருக்கும். அழகானா வசீகரிக்கும். அது வசீகரிக்கும்னா அது சித்து சத்தை விரும்புங்க. நீங்கள் சத்தாயிட்டீங்கன்னா சித்து சத்தை விரும்பும். அறிவு அன்பை விரும்பும். அதனால தான் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு சேருது. ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியத்திலே ஆச்சரியம். ஏஷா சமாதிர் அபிதீயதே, இதை சமாதி என்று சொல்கிறோம். திருஷ்ய அசம்பவ போதேன, திருஷ்யா சம்பவ போதேன, திருஷ்யங்கள் மறைந்து ராகதேசாதி தானேவ ரத்திர் பலோத், தபபலத்தினால, ரத்திர் பலோத் உதித்தா தபபலத்தினால உதிந்த அறிவுனால, போதேன ஞானத்தினால திருஷ்யம் மறைகிறது. ராகதேசாதி பற்று வெறுப்பெல்லாம் மறைகிறது. யாசோ தவபலத்தினால சாந்தி நிலையை தொட்டப்ப அங்கே திருஷ்யம் இல்லை, காட்சிகள் எதுவும் இல்லை, பற்று விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை, அமைதி மட்டுமே நிற்கிறது. தபத்தினால் நடக்கிற அந்த நிலை. அசோ அந்த சுயம், அந்த சுயம் தன்னில் தானாய், சத்தில் சித்தாய், சித்தில் சத்தாய், சத்தில் சித்தாய், சித்து சத்தாய் நிற்பது சமாதி நிலை. திருஷ்ய அசம்பவ போதோ ஹி ஞானம் நேயம் சிதாத்மகம். சிதாத்மகம்னு ஒரு வார்த்தையை தான் பிடிக்கணும்னு சொன்னிச்சா, 3ல் 2 விட்டெல்லாம் 1 பிடிக்கணும். அதான் சிதாகாசம் பரமாத்மா. நீ யார்? சித்தாகாசம். பொதுவாக இருக்கிறது ஆகாசம். இந்த சிதாகாசத்தில் திருஷ்ய காட்சி, நேய காணப்படும் பொருள், காணப்படும் பொருளும் காண்பவனும் மறைந்து, அசம்பவ மறைந்து நீங்கி, போதோ அறியக்கூடிய ஒரு நிலை ஒன்று இருக்கு. அதை ஞானம் என்று அறிவாயாக. ஞானம் அதாவது ஞாத்துரு கிடையாது, நேயம் கிடையாது. எஞ்சி 3 ஒன்றாயிடுச்சு. எஞ்சி இருப்பதே ஞானம், அதுதான் சிதாத்மகம். ஞானம் இல்லை, அதாவது ஞாத்துரு இல்லை, பார்க்கிறவன் இல்லை, பார்க்கப்படும் பொருளும் இல்லை, அந்த அறிவு மட்டும்தான் இருக்கிறது. அறிபவன் இல்லை, அறியப்படும் பொருளும் இல்லை, அறிவு மட்டுமே நிற்கிறது. அதை தான் சிதாத்மகம் சொல்கிறோம். அந்த அறிவை தான் ஞானம்னு சொல்கிறோம். நல்லதை பற்றியது இருந்தால், சத்தை பற்றி இருந்தால் அது ஞானம், மித்தை பற்றி இருந்தால் அது அஜ்ஞானம். இப்போ நமக்கு மித்யா ஞானம் எக்கச்சக்கமாக இருக்குது. எவ்வளவு சங்கல்பம் போடுறோம். இப்போ தானே வேதா கிளாஸுக்கு வந்த பிற்பாடு தானே இவ்வளோ சங்கல்பம் அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சா இல்லையா? தெரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாம் வேணும் 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 வேணுங்கிறீங்கல்ல, அப்போ எனக்கு பிறவி வேணும் 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 வேணும்னு அர்த்தம். பிறவி வேணும் வேணும்னா என்ன அர்த்தம்? துக்கம் வேணும் வேணும் வேணும்னு அர்த்தம். நான் பரவாயில்ல, அடி வாங்கிக்கிறேன், உதை வாங்கிக்கிறேன், கொஞ்சோண்டு இன்பம் கிடச்சா போதும். அதுக்கு தான் வாய் சாப்பாடு கொடுக்குது, கண்களில் காட்சி கொடுக்குது,
காதில் இசையை கொடுக்குது. அதெல்லாம் டெம்பரவரி. இது மூலியமாக தான் நீ அதை தான் அறிகிற. இந்த பஞ்ச புலன்களாக இருக்கல, அதை குறைய சொல்ல என்னை போன்றவருக்கு குறை சொல்ல மாட்டார்கள். வேதம் குறை சொல்லும். ஏன்னா சம்சாரி அதுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறாங்களா, அதனால அவனை திட்டுது. என்னை போன்றவர்கள் ஒரு சிந்தனையில் பேசணும்னு சொன்னால் இந்த ஐம்புலன்கள் தான் பரமாத்மா முதல்ல உணர்த்துது. பரமானந்தங்கிறத, பரமானந்தம் மேலான ஆனந்தங்கிறத, மேலான ஆனந்தம் தொடராமல் இருக்கிறதுனால அது அல்பானந்தமாக இருக்குது. சொல்லது புரியலையா? புரியலையா? நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டா சுகமாக இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா, நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. அது ஒரு பெரிய பெரிய ட்ராபேக். அது பெரிய சாபக்கேடு தான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான்ல, அவனுக்கு எப்படி மூளை வேலை செய்யும்? அதாவது எப்படி அவன் சித்தாவான்? சித்தாக மாட்டான். என்ன பண்ணான்? அந்த சாப்பாட்டில் அது இருக்குதுன்னு நினச்சிக்கிறான் அவன். புரியுதா? இந்த சொன்னால் கொஞ்சம் வல்கராக இருக்கும். நாய் இருக்குல்ல, அது எலும்பை திங்குமா. ஏதோ ஒரு எலும்பு சாப்பிட்டுட்டு போட்டது, ஞாயிற்றுக்கிழமை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதை கடிச்சிக்கிட்டு கிடக்குமா. அது வாயிலேருந்து ரத்தம் வருமா. ஓ, இந்த ரத்தம் அந்த எலும்புலேருந்து தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இன்னும் நல்லா வேகமாக கடிக்குமா. 3 நாளைக்கு எதுவுமே சாப்பிட முடியாது, வாயெல்லாம் புண்ணாயிரும். அப்புறம் கொஞ்சம் தேவையா இதெல்லாம்? இப்போ சுகம் வெளியில் இல்லைங்க, பொருளில் இல்லைங்க, பொருளில் இல்லை. இந்த 5 புலன்களை ஏன் நான் திட்டுறது இல்லைன்னு சொன்னால், இது ஞானேந்திரியன்னு பேர். எதுக்கு ஞானேந்திரியன் பேர் வச்சாங்க? அறிவை தரும் கருவின்னு பேர். எதுக்கு அறிவை தரும் கருவின்னா, இது பொருள், இது 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 அறியிறது, இது காது கொடுத்து கேட்க. இப்போ காதுனால தானே நீங்கள் இப்போ இந்த ஞானத்தை பெறுறீங்க. அப்புறம் எப்படி குறை சொல்லுவீங்க? காது இல்லை உங்களுக்கு. ஞானத்தை தவிர எல்லாத்தையும் கேட்குற, அது வேறு விஷயம். இப்போ வாய் வாக்கு, குருவுக்கு வாக்கு சக்தி பிரதானம், முக்கியமாக இருக்கணும். அப்போ தான் சிஷ்யர்களை அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும், முக்தி கொடுக்க முடியும். பெரிய ஆச்சரியம் பாருங்கள். கண்ணால் முக்தி கிடையாது, உடம்பால் முக்தி கிடையாது. 5 புலங்களை காதுக்கு மட்டும் அந்த தனி சிறப்பு. காது எவ்வளோ நேரம் டயர்டாகாது தெரியுமா? கண்ணு மூடிக்கும், வாய் மூடிக்கும். என்ன இதெல்லாம் இது மாதிரி சிந்தித்தது இல்லையா? என்ன இப்படிலாம் சிந்திக்கிறார்? நான் சிந்திக்கல, எல்லாம் வேதத்தில் சொல்ல தான் சொல்கிறேன். சொந்த கருத்துலாம் ஒரு பாயிண்ட் கூட வராதுங்க. எதுக்கு நம்ம கருத்தை சொல்லணுங்கிறேன். நம்ம கருத்து, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம கருத்து. அது ஒண்டி தான் நம்ம கருத்து. நம்ம சிஷ்யர்களோ நம்ம முருகன் அடியார்களோ, முருகனை தேடி வரவன் நல்லா இருக்கணும் தான் நம்ம கருத்து. வேறு ஒன்றும் கருத்து. அதுவே அவர் கருத்து தான், அது முருகன் கருத்து தான். நம்மளை வச்சு பேசின்னு இருக்காரு, நம்மளை அவர் ஏமாத்தின்னு இருக்காரு. நமக்கு தெரியும் நான் செய்யவில்லை என்று நிறைய பேர் கேட்பாங்க. இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் சைலண்ட்டாக எப்படி செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. சிஷ்யர்களே கேட்டிருக்காங்க. அது பொருட்படுத்துறதில்லை. ஏன்னா நாம் செய்யலை, சத்தியம் அதுதான். நம்மை வைத்து அவன் செய்கிறாங்கிறத பூரண அறிவு இருக்குது, அதுதான் ஞானம். இப்போ இந்த 5 புலன்களை குறை சொல்லாமல், 5 புலன்கள் தான் பிரம்மானந்தத்தை உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காமிக்குது. நீ என்ன நினைக்கிற? அதுதான் உனக்கு எல்லாம் நினச்சின்னு இருக்க. அது பின்னாடி போகிற, அது ஒவ்வொரு இடமா அழைச்சிட்டு போய் தெருவில் விட்டுடுது. சண்டை சச்சரவுக்கெல்லாம் காரணம் என்ன? அறிவு இல்லாமல் தான். அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த சின்ன சின்ன ஆனந்தத்தை அனுபவிச்சாதான், இந்த சாப்பிட்ற பொருளாலேயோ, காண்கிற காட்சியினாலேயோ, கேட்குற இசையினாலேயோ நீ அந்த பரம்பொருளோட தொடர்பு கொள்கிற. மனம் சித்தாகி சத்தாகிறது அந்த நேரம். அது ஆனால் டெம்பரவரியாக இருக்குது. ஏன்னா நீ அதை புறத்தில் இந்த பொருளை நீ அதை அந்த ரூட்டை பிடிக்கிற, அந்த ரூட்டு தப்பானது. அது யாருக்குன்னா சம்சாரிக்கு அது பொருந்தும். அவன் எவ்வளோ அடி வாங்கினாலும் அடி வாங்கிட்டு உதவி வாங்கிக்கிட்டு செக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டே கிடக்க போகிறான். அவனுக்கு அறிவும் கிடையாது, புத்தியும் கிடையாது, அவனுக்கு மோட்சமும் கிடையாது. மோட்சம் உண்டா? செக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கோயிலில் 8 மணி நேரம் சொல்லுது வேதம், குரு இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தமே தெரியாதுன்னா அவனுக்கு மோட்சம் உண்டா? இதெல்லாம் பிடிச்சி வந்திருக்கிறவங்களுக்கே மோட்சம் இருக்கா இல்லையான்னு டவுட் இருக்குது.
இவர் வீட்டில் உட்காந்துட்டு வேலை செய்வாராம், நல்லா சாப்பிடுவாராம், தூங்குவாராம், போகம் பண்ணுவாராம். அவருக்கு முக்தி எப்படி கிடைக்கும்? அறிவே இல்லை. செம்ம காமெடியாக இருக்கு. சரி இருந்துட்டு போட்டோம். ஆனால் அவன் என்ன தெரியுமா நினச்சிக்கிறான், இதான் எனக்கு கடைசி பிறவின்னா அதான் இதான் சம்சாரத்தில் மூழ்கி கிடக்கு நல்லா தெரியும். அதுக்கு இன்னும் கோடி ஜென்மம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு இதான் கடைசி ஜென்மம் எனக்கு தெரியும். எங்கள் வீடுகாரர் எப்போ பார்த்தாலும் ஆடியோ கேட்குறது எனக்கு பிடிக்கல. எவ்வளோ பெரிய ஞான உபதேசம் பார்த்தீங்களா? இதுக்கு இந்த வார்த்தைக்கே அதுக்கு மோட்சம் கிடையாது. இந்த ஒரு வார்த்தை சொன்னிச்சில, எப்போ பார்த்தாலும் ஆடியோ கேட்டுகிட்டே இருக்காரு அப்படி சொன்னிச்சில, அதுக்கே பல கோடி ஜென்மம் அதுக்கு புரிய ஆகணும். எப்படி மோட்சம் கிடைக்கும்? ஃபாரினருக்கெலாம் சாஸ்திரம் கிடையாது, சம்பிரதாயம்லாம் கிடையாது. அவனை சுகமாக இருக்கான். சுகமாக இருக்கிறான், ஆனந்தமாக இல்லை. சுகம் கிடைக்கும். அப்படின் தான் ஏன் எல்லோரும் ஓசா ஃபாலோ பண்ணான். ஒருத்தனும் இதுக்கெல்லாம் போகல, எல்லாம் இங்கே வந்துட்டான். ஆசிரமம் நாடே மாறிடும் போல், எல்லாம் இந்துவாக மாறிடுவான்ட்டு பயந்துட்டு என்ன பண்ணானுங்க, ஏதோ ஒரு கதையை போட்டானுங்க. இந்த நிலையில் ஞேயம் ஞானம் ஞாத்திரும் ஞேயம் இல்லை, ஞானம் ஒண்டி தான் நிற்குது. ததேவ கேவலி பாவம், அது மட்டுமே நிற்குது இல்லையா? ஞானமே ஆனந்தம். அமைதி ஆனந்தமாச்சா? ஞானமே ஆனந்தமாச்சா? எப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வருது பாருங்கள். ஓம் இது பிரம்மம், எல்லாமே ஒன்று தாங்க. ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமாக வேலை செஞ்சிகிட்ருக்கு. ஏதாவது ஒரு வழியில் வரமாட்டானா? இப்போ அறிவு அனுபவமாகிறதுக்கு ஓங்கார ஜபன்னு சொன்னேன்ல, செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நுட்பம் வரும் உங்களுக்கு. ததேவ கேவலி பாவம் தத்தோ அந்நத சகலம் மிருஷா, அதை தவிர, இந்த ஞானத்தை தவிர பாக்கியெல்லாம் மிருஷா, எல்லாம் வீணு தான், காணல் நீர் தான். அது பின்னாடி ஏன் போகிற? அதனால தான் இந்த 5 புலன்களை ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, மதிக்கிறது இல்லை, அது பின்னாடி போகிறதில்ல. ஏன் நேராக ஆனந்தத்துக்கே போகிறாங்க? இதெல்லாம் கரணம், இதெல்லாம் புறத்தில் இருக்கக்கூடிய பொருளை கருவிகளை போய் பிடிச்சிட்டு தொங்குறதில்ல. யார் இதுக்கெல்லாம் அதிபதி? அங்கேருந்து டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு மார்க்கத்தை இங்கேருந்து ஒரு ஒயரை சொருவிடுறாங்க, கனெக்ட் ஆகிடுறாங்க. ப்ளக்கிங் பாயிண்ட், ப்ளக் பாயிண்ட். தத்தோ சகலம் மிருஷா மத்த ஐராவத்தோ பத்த, இந்த உலகம் இருக்க மாயை, மத்த ஐராவத்தோ பத்த சர்சீகனம். ஒரு கடுகு எடுத்து அதனுடைய கார்னரில் ஒரு ஆப்புன்னு சொல்லுவாங்க, ஆப்பு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாடு கட்டுறதுக்கு. ஆமாம், ஒரு 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 கட்டையை வந்து பூமியில் அடித்து வச்சுருப்பாங்க அசையாமல், அதில் மாட்டை கட்டுவாங்க. ஆப்புங்கிற மரத்தை புழக்கிறதுக்கு ஆப்பு, கல்லை புழக்கிறதுக்கும் ஆப்பு வைப்பாங்க. இது வந்து அது பேர், இன்னும் ஒரு பேர் வரும் அது கட்டுறதுக்கு. ஒரு கொம்பை தரையில் அடித்து கயிறை கட்டி ஆடு கட்டுறது, மாடு கட்டுறதுக்கு. சில பேர் ஒரு மரத்தையே பாதியாக கட் பண்ணி புதைச்சி வச்சுருவான், அது அசையாமல் இருக்கும். அது மாதிரி ஒரு கடுகு எடுத்து அது ஒரு கார்னரில் ஒரு மதம் முடித்த யானையை கட்டி வச்சாங்களாம். எப்படி உலகத்தில் எது வேணாலும் நடக்கும் சொல்லுது. அப்புறம் மசக்கனை கிருத்தம் யுத்தம் சிங்கம், கொசுக்கெல்லாம் சேர்ந்து சிங்கத்தோட சண்டை போட்டுச்சான். மசக்கனும் கிருத்தம் யுத்தம் சிங்கம் கேரேன கோட்டரை எல்லாம் அதோட சேர்ந்து சுற்றி வளைச்சிக்கிச்சான் சிங்கத்தை சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு. இப்படிலாம் நடக்கும். பத்மாக்ஷ ஸ்தாபித்தோ மேனு நிர்கினோ பிருங்க சுனூனா. பத்மாட்சே ஒரு தாமரை மேலே ஒரு மலை மேருமலையை கொண்டாந்து உட்கார வச்சாங்களாம். அப்புறம் அந்த மேருமலையை ஒரு வண்டு முழுங்கிடுச்சான்.
எப்படிலாம் அப்படி சொல்லு, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கோம் லைஃப்பில். மாயா உலகத்தில் எது வேணாலும் நடக்கும். நிதாக சிஷ்யனா, மகன் சிஷ்யனாக இருக்கான். இப்போ வித்தி தாதுருக்க துவம் ஜகத் ஏ தது பிரம்மாத்மகம், இதெல்லாம் பிரம்மையை ஏற்படுத்தும்பா என்று அறிவாயாக. சித்தமேவகி சம்சாரோ, சித்தந்தான் சம்சாரம் உலகம். ராகாதி கிளேஷ துவேஷிதம், பற்று இருக்கும், வெறுப்பு இருக்கும். ஒரு நாள் பற்றாக இருக்கும், ஒரு நாள் வெறுப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு சாதா தோசைப்படும், ஒரு நாளைக்கு ரவா தோசைப்படும், ஒரு நாளைக்கு கடையில் போய் சாப்பிட்டுக்கோ அப்படிங்கும். ஒருத்தங்க டிஃபன் வைக்கலன்னு ஒரு சங்கல்பம் போடுங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. ஒய்ஃபு 10 மணிக்கு போகிறேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பேசாமல் செல்லு தோண்டிகிட்டு இருக்காங்க. அவன் சொன்ன நடந்துடுச்சு. அது ஆச்சரியமான விஷயம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் டிஃபன் எனக்கு ஒழுங்காக கிடைக்கிச்சின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியா? ஆமாம், நிஜமாக கேட்டு பாருங்கள். இந்த சிஸ்டர்கள்லாம் இருக்காங்க, விட்னஸ். எல்லாருக்கும் மத்தியில் சொன்னார். அவருக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கார். புரியுதில்ல? சங்கல்பத்துக்கு பவர் பார்த்தீங்களா? ஆமாம், சங்கல்பம் மாத்திரேன்னு சர்வ சித்தி. காதில் விழுந்துச்சுன்னா உடனே நடக்க ஆரம்பிச்சிடுது. பாவம் ஆண்கள் டப்பு டப்புலாம் வைக்காதீங்க. பாவம், வெளியில் போயிட்டு வரவன் பாவம். அமைதி இருக்க வேண்டாமா வீட்டில்? துவேஷிதம் ததேவ தைர் வினிர்முக்தம் பாவாந்த இது கத்தியதே. நீங்கள் விசாரம் இல்லை, அதனால் ஓப்பி அடிச்சுட்டு இருக்கேன். சரி, அதனால் நிதாக வித்தி தாதுருக்கம் துவம் ஜகத்தேதே பிரம்மாத்மகம், இந்த ஜகத்து பிரம்மையிலே இருக்கும். அப்புறம் ராகத்வேஷாதி கிளேஷ துவேஷிதம், இந்த துவேஷம் இருக்கும், எல்லாம் கெட்டு போயிருக்கு. ததேவ தே வினிர்முக்தம், அதிலிருந்து விடுபட பவாந்த இதி கத்தியதே, அதிலேருந்து விடுபட முக்தி என்று. பவம் அந்தமாகிறது, விடுபட அதுவே முக்தி. மாயாலேருந்து விடுபட அதுவே முக்தி. இந்த கிரகம் வரதுக்கு முன்னாடி நல்ல வேலை முடிச்சிட்டேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. டிவேல் முருகனுக்கரோ வருவாய் உலகாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் வருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. டிவேல் முருகனுக்கு 215 மந்திரம்.